அமைதியில் மூழ்கிய தேசத்தில் இஸ்ரவேல் இருளை போக்கும் ஒளியை ஏங்கி காத்திருந்தது. பலரின் மனதில் பயம் நிறைந்திருக்க ஏசாயா தனித்து நின்று ஆபத்தில் நம்பிக்கை கண்டார். பண்டைய சுருள்களின் ஒளியிலிருந்து உலகை மாற்றும் ஒரு செய்தி வந்தது. ஒவ்வொரு புயலையும் விட ஆழமான அமைதியை கொண்டு வரும் ஒரு குழந்தை வருகிறது. மனித புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை ஏசாயா வெளிப்படுத்தினார். ஒரு கன்னி கருத்தரிப்பாள். அந்த தருணத்தை வானம் குறிக்கும். இந்த வாக்குறுதி குழந்தை நம்பிக்கையின் பெயரான இம்மானுவேல், நம்மோடு தேவன் என்ற பெயருடன் அன்போடும் ஒளியோடும் நம் உலகிற்குள் அடியெடுத்து வைக்கும். தலைமுறைகள் மாறின, பேரரசுகள் தோன்றின, மறைந்தன. ஆனால் தீர்க்க தரிசனம் நீடித்தது. நூற்றாண்டுகளின் காத்திருப்பு வழியாக பெற்றோரிடமிருந்து பிள்ளைக்கு கிசுகிசுக்கப்பட்டது. ஒரு அமைதியான பெத்லகேம் இரவில் பிரகாசமான நட்சத்திரத்தின் கீழ் நீண்டகால வாக்குறுதி நிஜமானது. ஏசாயா அந்த இரவை காணவில்லை, ஆனால் அவர் வார்த்தைகள் இன்றும் ஒளிரும் நம்பிக்கையை ஏற்றின. ஒளி எப்போதும் வெல்லும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது.